क्वेश्चन அதிகமான ஆட்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? Why bad things have to happen to good people? அதாவது நல்லவர்களுக்கு ஏன் தீமையான காரியங்கள் நடக்கின்றது? தீமை செய்தவர்கள் எல்லாரும் வந்து செழித்தோங்கி இருக்கிறாங்க. அவங்க செய்யறதெல்லாம் வந்து வாய்ப்பு கொண்டே இருக்கின்றது. அவர்கள் பணத்திலும் மற்ற காரியத்திலும் எல்லா காரியத்திலும் என்ன செய்கிறார்கள்? ஏமாற்றுபவர்கள் எல்லாம் நல்லா வந்திருக்கிறார்களே, ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தலைவர் இந்த நேரத்தில் உங்கள் இதயத்திலே நீங்கள் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அது வந்து எல்லாருடைய எக்கோவா இருக்கின்றது. அதாவது தீமை செய்தவர்களும் அதாவது அடாத்துக்காரர்களும் உயர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே நாங்கள் எந்த விதமான தீமைகளோ எந்த விதமான காரியங்களோ செய்யவில்லை, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி காணப்பட்டிருக்கிறது, அல்லது பினான்சியல் காரியங்களில் வந்து எங்களுக்கு வந்து குறைவாக ஏற்படுகிறது என்று சொல்லி நீங்கள் பல பேர் இந்த நாட்களை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இந்த காரியத்தை பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஏன் எங்களுக்கு வாய் நீ எனக்கே இது நடக்க வேண்டும்? நான் எல்லாருக்கும் நான் நன்மை செய்கின்றனே, எல்லாரையும் நான் நேசிக்கின்றனே, எல்லாரையும் நான் கனப்படுத்துகின்றேன், ஆனால் எனக்கு ஏன் இது நடக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம், அல்லது கேள்விப்பட்டிருக்க கூடும். ஆனால் இந்த நாளை நாங்கள் பார்க்கின்றோம், சங்கீதக்காரன் தாவீது இதை குறித்து அவனுடைய சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கின்றார். எல்லோருமாக சங்கீதம் 37 எடுத்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் 691 பக்கம். சங்கீதம் 37 பக்கம் 691. நாங்கள் 1 தொடங்கி 9 வசனங்கள் நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். சங்கீதம் 37 பக்கம் பழைய ஏற்பாட்டில் 694 பக்கம் நான் வாசிக்கின்றேன். இப்படியாக நீங்களுடைய இதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்களானால் இது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பலனாக இருக்கும். வாய் எனக்கே நின்று நடக்கணும் என்று சொல்லி இங்கு வேதம் சொல்லுகின்றது. தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அருள் கொண்டு பசு பூண்டை போல வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை வேண்டுகொள், கர்த்தரிடத்தில் நலமகிழ்ச்சியாயிரு, அவருடைய இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியம் உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை கூட ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே இன்னுமாக நேசிக்கிறதே, இன்னுமாக எங்களை ஆண்டவரை அரவணைக்கிறதே, இன்னுமாக எங்களை ஆண்டவரை காத்து எங்களை ஒரு நல்ல ஒரு நிலைமையிலே கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதை நான் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இந்த வசனத்தை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகுதிப்படுத்தும்படியாக நான் வேண்டி நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். இங்க நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஜோபை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஜோபு அவன் யோகமான பணக்கார மனுஷன். ஆனால் நாங்கள் பார்க்கின்ற ஜோபுடைய புத்தகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுதே கர்த்தர் அவனை குறித்து சொல்ற காரியம் இல்லை. காரியம் என்னவென்று சொன்னால் அவன் சொல்லுகின்றான், கர்த்தர் சொல்லுகின்றார், ஜோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், என் தாசனாகிய ஜோபியில் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலை இருக்கிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகின்றார். ஜோபியை குறித்து கர்த்தர் சொன்ன காரியம் என்று சொன்னால் இவனை போல, அதாவது தேவனுக்கு பயந்தவனும் சன்மார்க்கனும் உத்தமனும் பொல்லாப்புக்கு விலகி போடுமான அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி அங்கு கர்த்தர் அவனை குறித்து சொல்லும்படி. ஆனால் சாத்தான் அவனை சோதித்து அவனுக்கு இருக்கிற எல்லா காரியங்களும், பிள்ளைகள், எல்லா விதமான காரியங்கள், அவனுக்கு இருக்கிற எல்லாம் அழிக்கப்படுகின்றது. எல்லாவற்றையும் இழந்தவனாக அங்கு காணப்படுகின்றான். நாளை நாங்கள் பார்க்கணும், நாங்கள் அப்பாற்பட்ட ஜனங்கள். நாளை நீங்க எதிர்ப்பீங்களா? ஜோபுவை போல நீங்கள் ஒன்றையும் அப்படியே அழக்கவில்லை. பிள்ளைகளை இழந்து
குடும்பத்தை இழந்து எல்லாரையும் இழந்து எல்லாரும் ஆடு மாடு இருந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் இழந்து அவன் தனித்திருக்கும் பொழுதே அவன் நேரத்திலே அவனுக்கு வருத்தமானது அவனை வந்து மிகமான வாட்டும் பொழுதே மனைவியார் வந்து நீ தேவனை தூசித்து நீ நடத்தி விடு என்று சொன்ன வேளையில் வேதம் தெளிவாக சொல்கின்றது. அங்கு நாங்கள் பார்க்கின்றோம் ஜோபை குறித்து சொல்லும்படி நாங்கள் பார்க்கின்றோம். ஜோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். இவர்கள் எல்லாவற்றிலும் ஜோபு தன் முதலினால் பாவம் செய்யவில்லை என்று அவன் சொல்கின்றார். இன்றைக்கு இந்த வாழ்க்கையை நெருக்கம் வந்தா நாங்க என்ன செய்கிறோம்? கர்த்தரை நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் கர்த்தர் கைவிட்டு விட்டார், ஏன் இவருக்கு இந்த காரியத்தை எனக்கு தந்தார் என்று சொல்லி அவர் சொல்ல ஆசீர்வாதங்களை கூட நாங்கள் என்ன செய்கிறோம்? சாபமாக எடுத்துக் கொள்கின்றோம். ஜோபுடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் இழந்த பொழுது அவர் சொல்ற காரியம் என்ன? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்துக் கொண்டார் என்று சொல்லுகின்றார். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்துக் கொண்டார் சொல்லுகிறார். தேவனை குறித்து அவர் வந்து என்ன செய்யவில்லை? தூற்றவில்லை. கர்த்தர் எப்படியாக என்னை எல்லாவற்றிலிருந்து என்னை நீக்கிவிட்டார் சொல்லி அவன் வாயாலே அவன் பாவம் செய்யாதபடி அவனை உத்தமனாக இருக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். எனவே நீங்கள் ஒரு காரியத்தை நாம் யோசிக்க வேண்டும். எங்களுக்கு உலகத்திலே நெருக்கங்கள் உண்டு, உலகத்திலே எங்களுக்கு சோதனைகள் உண்டு. வேத தெளிவாக சொல்கின்ற 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை பார்க்கின்றோம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்களை எதிராளியாகிய பிசாசு அவன் கட்சிட்ட சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வாய்தேடி சுற்றி இருக்கின்றார். இதிலே நாங்கள் பல நேரங்களை மறக்கின்றோம். அதாவது வாழ்க்கையை வந்து எங்களை எப்படியாவது விழுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை எப்படியாக பாவத்திலே அடிமைத்தனத்தில் இருக்கும்படியாக நாம் உண்மையாக தேவனை நாம் உண்மையாக தூஷிக்கும்படியாக எங்களுக்கு சந்தர்ப்பங்களை அவன் உருவாக்கி என்ன செய்கிறார்? எங்களை சோர்வடைக்க செய்து தேவனை மட்டும் தூரமாக போது மாத்திரமல்ல அவரை நாம் தூஷிக்கத்தக்கதான காரியங்களை வாழ்க்கையிலே செய்கின்றார். அதை தெளிவாக விதம் சொல்வதை நாங்கள் காண்கிறோம். எனவே இந்த நாட்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியான நெருக்கங்கள் வரும்பொழுதிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னுமாக கர்த்தருக்குள்ளாக வர வேண்டும். ஜோபு அப்படித்தான் செய்தார். நாங்கள் என்ன சொல்றது? நான் இந்த நாளிலே நான் உண்மையாக இந்த நேரத்திலே அதாவது இந்த ஆலயத்துக்கு வர்ற நேரத்திலே நான் வேற ஏதாவது வேலை செய்திருந்தா என்னுடைய பினான்சியல் ப்ராப்ளத்தை நாம் என்ன செய்யலாம்? நீக்கிக் கொண்டிருக்கலாம் சொல்லுவீங்க. அல்லது வேத புத்தகத்தை வாசிப்பதிலே நான் நேரத்தை விடாக்காதபடி நான் வேறு காரியங்களை செய்தால் சிலவரை எனக்கு பயன் தந்திருக்கும் என்று பல பேர் சொல்வது உண்டு. அல்லது வந்து ஜெபத்தை விட்டுவிட்டு நான் வேறு அதாவது பழைய வாழ்க்கையை அதாவது நான் பாவத்திலே வாழ்ந்திருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி பல பேர் அப்படியாக நிற்பதற்கு ஜோபு அப்படியாக செய்தார். அவன் எல்லா விதமான சோதனைகளையும் அவன் சகித்தார். அப்ப நீங்க கேட்கலாம், ஐயோ நாங்க நல்லா இருக்கிறோமே, அப்ப நாங்கள் முழுமையாக நல்லா வருவது நல்லா இல்லை, மற்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? நல்லா இருக்கிறாங்க, அப்ப நாங்க நல்லா வரோம்னா என்ன என்று நீங்கள் கேட்பீங்களானால் அது பின்பாக 3 தொடங்கி 9 வசனங்கள் அதை குறித்து சொல்கின்றது. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று அங்கு சொல்கின்றது. முதலாவது நாங்கள் பார்ப்போமானால் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்போமானால் கர்த்தரை நம்பி நன்மை செய். Trust in the Lord and do good. நீங்க யாரை ட்ரஸ்ட் பண்றீங்க? என்னோட லைஃப்ல வந்து யாரை நீங்க நம்புறீங்க? முந்தி சொல்லுவாங்க, இந்த பழமொழி இருக்கின்றது, நம்ப நட நம்பி நடவாது. மற்றவனுக்கு நம்ப தெரிந்தா நீ நட, ஆனா நம்பி நடவாது என்று எங்களுக்கு சிறுபாக சொல்லியிருக்கிறார். இங்க நாம யாரை நம்ப வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்பு, அவரை மாத்திரம் நம்பு. உடைய தேவைகள் வரும்போது நீங்க நினைக்கலாம், என்னப்பா கர்த்தரை நம்பினா எல்லா காரியங்கள் நடக்குமா, மக்கள் தானே உதவி செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலே வந்து ஒரு தெய்வம் வந்து என்ன செய்ய முடியாது? மனதிலே கூடாதான் என்று செயல்படும். உங்களுக்கு வந்து பசி என்று சொன்னா ஒன்று பணம் இல்லாத ஏதோ ஒரு மனதிற்கு கூட உங்களுக்கு உணவை கொண்டு வர வைப்பார் கர்த்தர். இங்க அவர்கள் கர்த்தரை நம்பி என்ன செய்வது? வேதம் சொல்லுகிறது நன்மை செய். நீங்க சிலவரை நினைக்கலாம், நான் உலகாவது நன்மை செய்து என்னத்தை கண்டேன், நான் உதவி செய்து நான் என்னத்தை கண்டேன், அவங்க எல்லாம் நல்லா வந்துட்டாங்க, நான் தான் பழையபடி அப்படியே நிற்கிறேன். நான் உதவி செய்யலாம் வந்து நல்லா செய்து நல்ல உயர்வுல இருக்கிறாங்க, இப்ப பார்த்து சுமக்கிறாங்க, உண்மை தெரியாது எது கண்ட மாதிரி இருக்கட்டு கேட்கிறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா நீ நம்பி நீங்க உதவி செய்றீங்க அப்படிங்கிற அவரெல்லாம் அடாத்துக்காரன் இப்படியா இப்படி உயர்ந்த நினைக்கிறான், நானும் அப்படியா இல்லை, நான் இந்த நிலைமையிலே நிற்கிறேன் நீங்க சிந்தித்து கொண்டிருந்தால் நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீங்க? யாரை நம்பி நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க? பல நேரங்களில் நாங்கள் பார்க்கிறோம், நான் யாராவது உதவி செய்யும் பொழுது எங்களுக்கு திருப்பியவர்கள் செய்வார்கள் எண்ணத்தோடு செய்வது எங்களுடைய வழக்கமாக இருக்கின்றது. கொடுத்தா தான் கொடுப்போம். பல
எனக்கு கிஃப்ட் தந்தவங்க நான் கட்டாயம் கொடுக்கும். ஆனா பர்த்டேக்கு எனக்கு ஒரு பசங்க வாங்கினா நான் கொண்டே கொடுக்கணும். இப்ப நாங்க நிக்கிறோம்னா நான் கொடுக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னா அவர் எனக்கு தந்தா நான் கொடுக்கிறேன். இப்ப நான் கொடுக்கும் பொழுதோ என்ன கர்த்தரை நம்பி நீங்கள் நன்மை செய்யுங்க. கர்த்தரை நம்பி என்ன செய், நன்மை செய் என்று வேதம் சொல்லுகின்றது. இந்த நாளில் வாழ்க்கையை நாங்கள் வாழ்க்கின்றோம் சொன்னால் எங்களுடைய ஞானத்திலே, எங்கள் உலக பிரகாரமான ஞானத்திலே நாங்கள் நம்பி இருப்போமானால் அது என்ன செய்யும், அழிந்து போய்விடுது. அல்லது உலக மனுஷனை எல்லாம் நம்பி இருப்போமானால் அவர் கூட்டங்களை கைவிட்டு விடலாம். ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது நிச்சயமான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். We do not live by human explanation but live by God promises. கர்த்தருடைய வாக்கியை எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கின்றார். அந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புங்க. கர்த்தர்களை தொழிலுக்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடும் என்று சொல்லிக்கிறார். அந்த வாக்குத்தத்தை நம்புங்க. என்ன துன்பம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் ஆறு கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அந்த வாக்குத்தத்தை எனக்கு தந்திருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்றார், என்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே சொல்லுங்க, யார் கைவிட்டாலும் ஆரம்பினாலும் அவர் என்னை உள்ளங்கையிலே வைத்திருக்கிறபடினால் அவர் கையிலே நான் இருக்கின்றேன். ஆனபடியால் அவருடைய வாழ்க்கையிலே நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க. எனவே நான் ஹியூமன் எக்ஸ்பிரஷன் என்று சொல்லுது என்ன சொல்லுது, அதான் அப்படி செய்யப்பா, அது இப்படி செய்யப்பா, இந்த கிரியை செய், அப்படியா இருக்குன்னு சொல்லுது. ஆனால் கர்த்தர் சொன்னார் ஒன்றுமில்லை, நீ உன்னுடைய காரியங்கள் வாய்க்கப்படும் என்று சொன்னால் இதை செய், நீ என்னை நம்பு, என் விருப்பமாக நீ நன்மையை செய் என்று அங்கு சொல்வதை நாங்கள் காண்கின்றோம். அங்கு நாங்கள் பார்க்கின்றோம் 23ஆம் சங்கீதத்தில் நாங்கள் வாசித்தோம். என்ன சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கின்றார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறபடினாலே நான் தாட்சி அடையேன், எனக்கு ஒரு குறையும் வராது. அன்றைக்கு திறன் கிடையாது என்ன சொல்லியிருப்பான், God is my shepherd, I will go to heaven. பாருங்க, உண்மைதான். அதுவும் ஒரு பெரிய ஒரு வெர்ஷன், திரன்ஸ் வெர்ஷன். அப்படி லைவ்ல பார்க்கும் பொழுது, அதாவது கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறார், அவர் என்னை புல் இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை என்னை கொண்டு போய் விடுகின்றார். அவர் பாதுகாத்துகளை சரியான இடங்களிலே என்ன செய்கிறார் சொன்னால் எங்களை கொண்டு செல்கின்றார். நாம தான் நிற்கிறோம் அக்கறை மாட்டி இக்கரை வச்சு என்று சொல்லி நாம் குறுக்கால பார்க்கின்றோம். கர்த்தர்களை வேதத்தின் பிரகாரமாக வேதம் தெளிவாக கொடுக்கிற வாக்குத்தத்தம் அவர் எங்களை நல்ல இடங்களிலே மேய்த்து புல்லிடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே அமரச் செய்ய அவர் ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறபடினாலே அவர் நாங்கள் பின்பற்றும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு சந்தோஷத்தை செலுத்தை நாங்கள் காண முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நித்திய ஜீவனை நாங்கள் அடைய முடியும். அதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். இங்கே நம்ம பார்க்கின்ற ஒரு கதை, ஒரு சில சம்பவத்தை எங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் இப்படித்தான் நடக்கின்றோம். வாழ்க்கை நெருக்கங்களும் கஷ்டங்களும் வரும்போது நாங்கள் என்ன செய்யறோம், காத்திருக்காதபடி நாங்கள் சில காரியங்களை நாங்கள் செய்கிறோம். அதாவது மாயையை நாங்கள் நம்புவர்களாக இருக்கின்றோம். ஒரு வனாந்தரத்திலே ஒரு எலியும் ஒரு பாம்பும் இருந்துதான். ரெண்டு பக்கம் வேறு இடங்கள் இருந்தது தெரியாது. எலிக்கு சரியான பக்க, அதாவது எனக்கு ஒரு நிழல் கிடைக்குமா என்று சொல்லி தள்ளாடி கொண்டிருந்தது. அதே மாதிரி பார்த்தா அந்த பாம்பும் அதே மாதிரி தான் இருக்கு. எங்கேயாவது இடத்துல எனக்கு ஒரு நிழல் கிடைக்குமா என்று சொல்லி அதை என்ன செய்யறது, இப்படி படம் எடுத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தது. எலிக்கோ தூர இடத்துல ஒரு மரம் தெரிவது இருந்தது. தூர இடத்துல மரம் ஒன்று தெரியுது. அது கீழே போனால் அதுக்கு எனக்கு நல்ல ஒரு சுகமா இருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் என்ன செய்து கடந்து வரும் பொழுதே இடையிலே பார்ப்பது சின்ன ஒரு நிழல் ஒன்று காணப்பட்டதா, குட்டி நிழல். ஜோதிச்சுதான் இவ்வளவு தூரத்துக்கு போகணுமே, இந்த கொஞ்ச நேரம் நின்று நான் இழைப்பாறை விட்டு நான் போவோம் என்று சொல்லி அந்த குறித்த இலக்கை நோக்கி ஓடாதபடி என்ன செய்தா போய் நின்றது. ஆறுக்கு நின்றுருக்கு, பாம்பு படம் எடுத்ததான் நல்லா இருந்திருக்கின்றது. நாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நடந்திருக்கணும்னு சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்கிறோம், பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போதே கர்த்தருடைய வார்த்தை கேட்காதபடி மனிதனுடைய காரியங்களை நாங்கள் நடத்திலே சென்று நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்களே எங்களை நாங்கள் அழைத்து விடுகின்றோம். அதுக்கு ஐயோ கடவுளே பார்த்து கொண்டிருந்தார், இந்த காரியம் நடப்பதற்கு கடவுளே பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பல பேர் என்ன செய்கிறது தங்களுக்கு சொல்வது. அவர் எங்கே இருக்கின்ற அந்த காரியம் நடக்கும் பொழுது அவருக்கு நீதி செய்திருக்க கூடாது. அவர் என்ன செய்கிறார், உங்களுக்கு வழியை காட்டுகிறார். நல்ல ஒரு பழமொழி இருக்கின்றது. அதாவது நீங்க அதாவது கழுதைய நீங்க கொண்டே தண்ணியை காட்டலாம், நீ கழுதைதான் குடிக்கணும். எனவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வழிகளை காட்ட முடியும், ஆனால் நீங்களா கடந்து செல்ல வேண்டும். இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து
சத்தியத்தை மேய்த்துக்கொள். எனவே அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழும் வேளையிலே என்ன நடக்கும் சொன்னால், அவரை நம்பி நாங்கள் காரியம் செய்யும்போதே அவர்களை சரியான முறையிலே அவர் நடத்துவார். எங்களை பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிற வல்லவனாக இருக்கின்றார். நாங்கள் நினைக்கிறோம், இல்லையப்பா எங்களுக்கு இலங்கையில அந்த தண்ணியில பருப்பை போட்டு சமைச்சா அப்படி இருக்குமென்னு நான் சிந்திச்சு கொண்டிருக்கோம். இங்கே இருக்கு எல்லாரும் அனுபவிக்கா அப்படின்னு நான் நினைச்சுக்கிறோம். அதுதான் நினைப்பு. அப்ப வெறும் தண்ணியில போட்டு குடிச்சானே எல்லாம். ஆனா கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அதை குறித்து நாங்கள் சிந்திப்பதை இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்க கர்த்தரை நம்பி நீங்கள் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். இரண்டாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வேதம் சொல்கிறது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. Delight yourself in the Lord. நீங்க மனமகிழ்ச்சியாக எங்க இருக்கிறீங்க? சில பேருடைய வீட்டுல வந்து சில விசிட்டர்ஸ் வர்றாங்கன்னு சொன்னா சரியான குதூகலம். அப்பா உங்க வந்தா நாங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்க முடியும். அப்படியா மனமகிழ்ச்சியா இருக்கும். அவங்க போன பிறகு அந்த மனமகிழ்ச்சி இல்லாம போயிடும். 2 நாள் கழிப்போம், 3ஆம் நாள் பழைய கூடி கதவை திறவடி என்ற நிலைமையில வந்துவிடும். இங்க பார்க்க வேதம் சொல்கிறது கர்த்தரிடத்தில், அதாவது கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிரு. சில பேர் சொல்லுவாங்க, அதாவது அப்படியான மனமகிழ்ச்சியை தேடி ஓடுறாங்க, ட்ரக்ஸை பாவிக்கிறாங்க, கடைசிக்காலனுடைய அடிமையாக போறாங்க. நான் வெள்ளிக்கிழமை இரவே நான் காரை பார்க் பண்ணி விட்டு ஒரு 10 மணி இருக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு நான் எழும்பு ஓட்டு பார்க்கும்போது ஒரு உருவம் ஒன்று மற்ற பக்கத்துல இருந்து உண்மையா உருவம் தான், இரட்டில தெரியாது. பார்த்தா ஒரு பொண்ணு, ஒரு இளம்பெண், அவள் கண்ணாடி காலத்தில் தலைவர் காரியத்தை போயிட்டு நான் விளங்க திருப்பி கேட்டவள அவள் கேட்டால் வந்து, are you interested in buying table? இது என்னடா 10 மணிக்கு இரவு ஒரு பெண் வந்து டேபிள நீ வாங்குறதுக்கு நீ விரும்புறியான்னு கேட்டா, இது என்ன கேள்வியா? திருப்பி கேட்கிறேன், திருப்பி நீ கேட்டது என்ன என்று கேட்க திருப்பி தான் சொன்னான். நான் நினைத்து நான் டேபிளுக்கு நான் உண்டுமாண்ணா என்று சொன்னேன். அங்கே பார்த்தா அந்த பப்ல வந்து எனக்கு தெரிந்த 2 பேர் இருந்தாங்க. அவங்களை பார்த்து என்ன சிரிச்சாங்க. நான் அது பின்பாக இந்த பெண் இல்லையன்ற உண்மையாக ஒரு சரியான பையன் வழியில வரையிலே நான் நடந்துட்டேன். ஒரு பயம் இருக்கு, கையை பிடிச்சிட்டு நான் தான் பிடிச்சேன்டா, எவ்வளவு ஒரு பயம். இந்த நாட்டில் அப்படி கடைகள் நடக்குது, நடக்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு பயம் ஒன்று இருந்தது. ஆனா நான் ரெடியாக பாஸ் பண்ணி அவங்கள்ட்ட போய் கேட்டேன், என்ன நடக்குதுன்னு சொல்லி. என்ன நடக்குது இந்த பிள்ளை? அவங்க சொன்னாங்க, அவள் 5 மணி தொடங்கி இன்னைக்கு 10 மணி மட்டும் இருக்கிறது, இதுதான் அப்போ அவர்கிட்ட கேட்டு கொடுத்துருக்காங்க. அவளுக்கு கொஞ்சம் மூளை சரியில்லை. என்ன இல்லை காரணம்னு சொன்னால் ட்ரக்ஸுக்கு அடிமை. எல்லாவற்றையும் விட்டு விட்டா, சப்பாத்து கூட விற்று முடிஞ்சாச்சு. இப்ப டேபிள் தான் இருக்கிறது, அதை விற்று அந்த ட்ரக்ஸ் எடுக்கணும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை ஒன்று இருந்தது, அந்த பிள்ளையை வந்து சோசியல் சர்வீஸ் எடுத்து போட்டு அவளுக்கு ஒருதருமே. ஆனால் அந்த இளம் பிள்ளை அவன் உண்மையை அழகான பிள்ளை. நான் பார்க்கும் வரைக்குமே ஆடவே இப்படியாக எங்கள் பிள்ளைகளை நீ அலையுடையவில்லையே, இப்படியா அடிமைத்தனத்திலே எங்களை விடவில்லையே, எங்களை விடுதலை செய்து நீ உண்மையாக எங்கள் சந்தோஷம் வாய்த்திருக்கின்றோம். அவள் என்ன செய்தால், ஒரு சந்தோஷத்தை தேடி ஓடினாள். வாழ்க்கையில் சந்தோஷம் வர வேண்டும் என்று சொல்லி அவள் ஓடி இருக்கின்றார். ஆரம்பத்திலே சந்தோஷமா தான் இருந்திருக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருப்பாங்க, எல்லாரும் ஷேர் பண்ணிருப்பாங்க, டீல்ஸ் ஷேர் பண்ணி எல்லாம் முடிஞ்சு அதுக்கு அடிமையா போய்விட்டால் அவர்கள் எல்லா காரியங்களையுமே விற்று 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 முடிவிலே ஒன்றுமில்லாதபடி அவர்கள் ரோட்டில் இருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கிறோம், சில நேரத்தில் அற்பமாக சில காரியங்களுக்கு சந்தோஷம் தரும் என்று சொல்லி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதுதான் எங்களுக்கு வந்து சந்தோஷத்தை அளிக்கிறது என்று நாங்கள் அறியாது இருக்கிறோம். நாளே எங்களுடைய பிள்ளைகளை குறித்து நாம் வந்து என்ன செய்யணும், ஜாக்கிரதை இருக்க வேண்டும். ரெடியாக நாம் வந்து எங்கள் பிள்ளைகளை இந்த சபைக்கு ஒவ்வொருடைய பிள்ளைகளை குறித்து நாம் இப்படியான அடிமைத்தனத்துக்கு இந்த பிள்ளைகள் ஆகி நாளே இன்னொரு 5 வருடங்களுக்கு ரோட்ல இருந்து இப்படியாக இவர்களால் கேட்காதபடி கர்த்தராகிய தேவனை பாதுகாத்துக் கொள்ளும்படி நான் பிரேரணேன். ஏனென்று சொன்னால் அது பார்க்கும் போதே ஒரு அழகான பெண், உண்மையாக ஒரு ஒன்றுமில்லாமல் இருப்பானால் அவளை குறித்து அவள் வந்து பெரிய உயர்வில் இருக்கிற பிள்ளை. காரணம் என்ன? இந்த எலியை போல படிச்சார். இதுல போய் நான் சந்தோஷத்தை அனுபவித்து விட்டால் நலமாக இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா உங்களுக்கு தர்றாங்க. I can get a happiness there. பாருங்க, happiness க்கு joy க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குமா?
You might say, okay, ரெண்டு மூணு தான் சொல்லு. ஹாப்பினஸ்க்கு ஜாய்க்கு. ஹாப்பினஸ் வந்து டெம்பரரி. அது வந்து என்னோட தற்காலிகமானது. ஆனா ஜாய் அது வந்து நிரந்தரமாக இருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் ஆயத்தம் தர இருக்கின்றார். அந்த மகிழ்ச்சியிலே நீ என்ன செய்? அந்த மகிழ்ச்சியிலே நீ மனமகிழ்ச்சியார். அவரிடத்திலே நீ மகிழ்ச்சியார். அவர் சொல்ற காரியத்தை நீ செய் என்று சொல்லி கர்த்தர் ஆயத்தம். அதுக்கு பிறகு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னா அவர் இதயத்தின் வேண்டுதலை உனக்காக செய்வார். ஆமென். அங்க வேற தெளிவாக சொல்லுகின்றது. அதாவது நாங்கள் பார்க்கிறோம், அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளை செய்வார். பாருங்க, உங்களுக்கு விருப்பமானதை கர்த்தர் செய்வாராம் என்று சொல்கின்றார். உங்கள் வாழ்க்கையிலே இதயத்திலே நீங்கள் எத்தனையோ காரியங்கள் நேற்று இந்த நாளை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமோ என்று நீங்கள் கேள்விக்குறியோடு இருக்கலாம். அதே விதமாக நானும் பல காரியங்களை குறித்து நான் உண்மையாக நான் சிந்திப்பது. ஆனால் கர்த்தர் சொல்ற காரியம், அவர்களே நீ மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். இதுக்கு நீங்க ஆசை கொடுக்கணுமா? You don't need to be a penny. பாருங்க, எத்தனை பணத்தை கொடுத்து சந்தோஷத்தை வாங்கிருக்காங்க. சில பேர் ஹாலிடேக்கு போறாங்க. நல்ல எல்லாம் ஹாலிடே போனா சௌதரி போறாங்க. வலிக்கிறனா பிரான்ஸுக்கு நல்லா வீடியோல பிரேக். உங்களுக்கு உண்மையாக பிரேக் தேவை. ஹாலிடே தான் நிச்சயமாக. ஆனா ஹாலிடே தான் உங்களுக்கு சந்தோஷத்தை தருமன்ற வாழ்க்கை நடத்தும்னு சொன்னா சந்தோஷம் கொஞ்ச நாள் அதரம் அது விடலாம். என்னத்தை செய்தாலும் நாங்கள் கர்த்தருக்காக நாங்கள் செய்வோம். நாங்கள் உண்மையாக கர்த்தருடைய வாழ்க்கையிலே வந்து பெரிய காலம் செய்வோம். அவருக்காக அவர் உன் இதயத்தின் விருப்பங்களை அவனே செய்வார், நிறைவேற்றுவார் என்று வேதம் சொல்கின்றது. அதே நாங்கள் பார்க்கிறோம், பல நேரங்களே சொல்லுவாங்க, அதாவது கையிலே வெண்ணெய் இருக்க என்ன கையில நெய்தேக்கியாளர் சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட கர்த்தர் ஏற்கனவே ஆசீர்வாதத்தை தந்துட்டார். எங்கள்கிட்ட இல்லை, நாங்க பார்க்கிறோம், ஐயோ அங்க பாருப்பா அந்த வீட்டுல நாங்க எத்தனை காரணிக்குதான்ப்பா, அவன் விதம் விதமா உடுத்தி கொண்டு போறாங்க. உண்மையா நான் நினைப்பது உண்டு, என்னையா இந்த பிள்ளைக்கு நாட்கள் 2 நாள் பேரும் உழைக்கிறோம். ஆனா ஒரு பிள்ளைக்கு ஒரு டிசைனர் ஒரு உடுப்பு வாங்கவே கனவுலே நிக்க கூடாது. ஆனா பார்த்தா சில பேர் பார்த்தா பப்ப கண்டு போட்டு போறாங்க, ஒரு போட்டு அடுத்து போறாங்க. ஆனா எங்களுக்கு இருக்கையா சப்பாத்து, அதை குறித்து நாங்கள் என்ன செய்ய சந்தோஷப்படுற இல்லை. இல்லாத குறித்து நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நாங்கள் சந்தோஷமாக எங்களுக்கு கத்திருந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்காதபடி அதுவும் இல்லை இதுவும் இல்லை என்ற நிலைமையிலே வாழ்கின்றோம். எனவே எங்களுக்கு கத்து கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நாங்கள் மன மகிழ்ச்சியாக நாங்கள் அனுபவிக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் வீட்டுல இருக்கிறீங்க, யாராவது வீட்டுல இருக்கிறீங்களா? வீட்டுல இருக்கிறீங்க, சந்தோஷமா அனுபவிங்க. எல்லாருக்கும் கார் இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். அது என்ன காரா இருந்தாலும் என்ன செய்ய 30 miles ஸ்பீட்ல இருந்தா 30 minutes தான் வரும். எங்களுக்கு முன்னாள் ஒரு கார் போச்சு, நான் காத்திருந்த இந்த காரோட விலையை எடுத்தேன். நான் சொன்ன 150,000 pounds கிடையாது. தந்தா நான் உயிரோட வாங்கிடுவேன். 150,000 ஒரு நாள் 2 பேர் தான் இருக்கலாம். நாம ஒரு 4 பேரை கொண்டு போகலாம். யோசிச்சு பாருங்க, அவனும் 30 miles தான் போறோம், நானும் 30 miles தான் போறோம். கூட போயிடுமா? போயிடாது. அவனும் தான் பிரேக் அடிக்கிறான், நானும் தான் பிரேக் அடிக்கிறேன். ஒரு வித வித்தியாசம் இல்லை. ஆனா இதுவே நாங்கள் நிச்சயம்னா நாங்கள் பலரையில பாக்குறோம். அதாவது சில பேரை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நீங்க எங்கேயாவது வச்சுட்டு போனீங்கன்னா அவங்க எட்டி பார்ப்பாங்க, உங்களுக்கு மோத்த பார்ப்பாங்க, நீங்க வச்சு காரத்தான் பார்ப்பாங்க. BMW வச்சிருக்கீங்க, அதை வச்சுதான் அவங்களை கணக்கு போடுறாங்க. இதை நினைச்சு நாம என்ன செய்யறோம்னா அவங்களுக்கு வந்து வசதி இருக்கோ வசதி இல்லையோ நாம என்ன செய்யறோம், BMW தான் வாங்கணும், அப்படி இல்லாண்டதுல ஓடிலாண்டபடியா நாங்க கார்ல அந்த காரை இருக்கிற காரையை நாங்க வைக்க ஆகிறோம். இது உண்மையான நடக்கிற காரியம், விசேஷமாக எங்கள் சமுதாயத்திலே நடக்கிற காரியம். இதனால நாங்க என்ன செய்யறோம்னா எங்களுடைய பிள்ளைகளை அதை வந்து கட்டிக் கொள்கின்றது. அதனால ரியாலிட்டியை வந்து உணராதபடி இருக்கிறார். அதனால நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கர்த்தர் சொல்கின்றார், அவர் தருகிற ஆசீர்வாதத்தை நீ மனமகிழ்ச்சியாக அவர் உங்களுக்கு BMW தருகிறார். சரியான உண்மையான காரியங்களா? அப்படிதான். அது என்ன BMW ஏதோ இன்னும் நீங்க என்ன காரியத்தை நினைக்கிறீங்களோ அவர் தன்னுடைய உரிய நேரத்துல உரிய காரியங்களை நீங்க அனுபவிச்சு கொண்டு போயில அந்த நேரத்துல அவர் உங்களுக்கு தருவார். இதனால நாங்கள் கர்த்தருக்குள்ள நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்க சோறு, அதாவது நினைச்சுவாங்க சொதியோடு சோறு சாப்பிட்டா நம்ம மனமகிழ்ச்சியா இருங்க.
4-5 கரையோட நீங்க சாப்பிட்டாலும் மனமகிழ்ச்சியாக. என்றால் எத்தனையோ பேர் பார்க்கின்றோம் அந்த சொதிக்கும் சோறுக்குமே வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அதாவது எத்தனையோ பிள்ளைகள் ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் பிள்ளைகள் உலகத்திலே சாப்பாடு இல்லாமல் படுக்கைக்கு போறாங்க. அது இந்த நாட்டில் கூட அப்படியான காரியம் நடக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பார்த்தோம்னு சொன்னால், எனவே நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே நாங்கள் மன மகிழ்ச்சியா இருக்கணும். மன மகிழ்ச்சியா இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், அவர் உன் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். இது லேசான கஷ்டமா? ஏதாவது கஷ்டமான காரியம் இருக்கா? அவருடைய நீங்க மனமகிழ்ச்சியா இருக்கிறது கஷ்டமா இருக்கா? அவருடைய வாக்குத்தத்தத்தை கூட நாங்கள் பாடி துதித்து எல்லா காரியத்தையும் செய்யும்போதே அவருடைய நான் நம்பிக்கையோடு இருக்கும்போதே கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு என்ன வாசல் தடைபட்டு அந்த வாசல் எல்லாத்தையும் அவர் திறந்து போவார். இதான் கர்த்தர். நீங்க நிற்காத காரியத்தில் செய்கிறது தான் தேவன். அவர் அவர் எப்படியான ஒரு பெரிய ஒரு வல்லமுள்ள தேவனா இருக்கின்றார். நாங்கள் நினைக்கிறோம் இந்த காரியம் எங்க வாழ்க்கையில் நடக்காது. ஆனா கர்த்தரால் முடியும். ஆமென். கர்த்தரால் முடியும். மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இங்க நான் பார்ப்போம் இங்கிலீஷ்ல commit your way to the Lord. கமிட் பண்றேன்னு சொல்லுவாங்க. என்ன நான் இதுக்கு கமிட் பண்றேன். ரெண்டாவது மீனிங் என்ன? கமிட் பண்ணி ஆகும். என்ன செய்றீங்க? கல்யாணம் முடிக்க வாழ்விலும் சாதிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் வருத்தத்திலும் சுகத்திலும் நான் உன்னை அப்படிதான் இருக்கேன். கமிட்மெண்ட் ஃபுல் லைஃப். இங்க பார்த்தோம்னா நான் கமிட் பண்றோம். கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறீங்க, ஆனா கமிட்டட் கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கீங்க. கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கமிட்டட் கிறிஸ்டியன்ஸ் அல்ல. கிறிஸ்டியன்ஸ் இருக்கு, ஆனா எல்லாரும் கமிட்டட் கிறிஸ்டியன்ஸ் இல்ல. காகம் கருப்பு, கருப்பெல்லாம் காகமா இல்ல. கமிட் பண்ணிருக்கிறியா? அம்மையாவது எம்மையா கர்த்தருக்கு நேசிக்கிறாய், ஆனா கமிட் பண்ணிருக்க லைஃப் முழுக்களுமாக நீ அவருக்கு ஒப்புவித்திருக்கிறீங்க. உன் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு. நாங்க நினைக்கிறோம் என்றால், அதாவது தூர பயணம் போவோம்னா, ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், என்ன காத்துக்கொள்ளும். இன்னைக்கு அப்படிதான் வெள்ளிக்கிழமை ப்ரே பண்ண போறோம். இதை முடிஞ்சப்பறம் அதுதான் ப்ரே பண்ண போறோம்னா, ஆண்டவரே போற வழிகளெல்லாம் காத்துக்கொள்ளும். நான் பிரான்ஸுக்கு போறேன், புதன்கிழமை போறேன், எல்லாம் சொல்றாங்க. அவருக்கு ஒப்புவிக்கிறோம்னு சொன்னா பார்த்துக்கணும். தூர பயணம் ஐயா. ஆனா பக்கத்து கடைக்கு போறதுனால பிரச்சனை. நான் கூட நடந்தாங்க. எத்தனை கேள்விப்பட்டிருக்கேன். கிராஸ் பண்ணி கழிவுட்டேன்னு சொல்லி அப்படித்தான் நாங்க பழகிட்டு வாங்கிறோம். சின்ன காரியத்துக்கு நான் வீக்க ஹேண்டில், ஆனா பெரிய பெரிய வரைக்கும் நீ பார்த்துக்கணும். இது ஒப்புவித்தது கமிட்டட் இல்லை. இதுல சொன்னா என்னால ஏன் செய்யற நீ மிச்சத்தை நீ பார்த்துக்கணும் அப்பா. எல்லாத்தையும் நீர் செய்வீங்க, எல்லாவற்றையும் நீர் செய்வ. அதான் கமிட் பண்ண உண்மையை எல்லாவற்றையும் எல்லா வழிகளையும், சின்ன வழி இருந்தாலும் பெரிய வழி இருந்தாலும் பெரிய பிளான் எந்த டிசிஷன் இருந்தாலும் நான் நோக்க ஒப்புவிக்கிறேன். நீர் என்ன செய்யும் என்றால் காரியத்தை நடத்தும். பார்க்கின்றோம், அதாவது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பி அவர் மேல் நம்பிக்கையாரு. அவர் என்ன செய்வாராம்? அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்படியா நாங்கள் செய்கிறோமா? வேதங்களை நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகளை நாங்கள் பார்க்கின்றோம். வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை ஏற்றுக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். ஆமென். இங்க நாம் பார்க்கிறோம், உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. நம்ம பல நேரங்களில் எங்களோட புத்தியிலே நாங்கள் சாயலாம். கர்த்தருக்கு ஞானத்தை தந்திருக்கின்றார். கர்த்தர்களுக்கு ஞானத்தை தந்திருக்கின்றார். அவருடைய ஞானமா இருக்கின்றார். அவர்தான் நமக்கு புத்தியை வழிகளை தருகின்றார். ஆனால் சில நேரங்களில் நாங்கள் நினைச்சுக்கிறோம்னு சொன்னா, நான் செய்தேன், நான் சின்ன ஒரு இன்டர்வியூப்பா நான் செய்துட்டு வந்தேன், பிரச்சனை இல்லை. சின்ன ஒரு ஜாப் அங்க ஒன்னா நடக்குது, எல்லாம் முடிச்சு சில நேரங்கள் சுய புத்தியில ஆண்டவரே என்னவா இருந்தாலும் நீதான் வாய்க்கோன்ற தெய்வம் என்று சொல்லி நாங்கள் அடிக்கிற அவங்க காரியங்கள் செய்யணும். அப்படி அவங்களோட வாழ்க்கை எனவே பார்த்து சொன்னாங்க. அதாவது நீங்க நான் பார்க்கிறோம், அதாவது என்ன எல்லா வழிகளை எல்லாம் அவரையே நினைச்சுக்கோ. என்ன சின்ன காரியம் இருந்தால், என்ன காரியம் இருந்தாலும் அவரை நினைத்துக்கோ. அப்பொழுது என்ன செய்வார்? அப்பொழுது ஒரு பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவர் ஒரு பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இதனாலே நம்ம பார்க்கணும், இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் பெரிய டிகிரி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
You don't need a qualification to do these things. இதெல்லாம் சிம்பிள். கர்த்தருக்கு பார்க்கிற காரியம், அவரை நம்புறதுதான் எங்களுடைய முக்கியமான காரியம். எங்களுடைய வழிகளெல்லாம் அவரை நாங்கள் அறிக்கையிடுவோம். பாருங்க, எத்தனையோட வாழ்க்கையில் ஏதோ மாற்றம் பாருங்க, எத்தனையோட வாழ்க்கையில் ஏதோ மாற்றம் பாருங்க. காரணம் கர்த்தரை நம்பல, கர்த்தருடைய வார்த்தையை நம்பல, மாறாக மனுஷரை எங்கட புத்தி நாங்கள் நம்புறபடினால் எடுக்குன்னு சொன்னால் எங்களை நாங்கள் ஏமாற்றுப்படவர்களாக நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். எனக்கு நாளை பார்ப்போம்னு சொன்னால் கர்த்தராகிய தேவன் சொல்ற காரியம் என்ன? அதாவது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இங்கிலீஷ்ல he will help you. அவர் உனக்கு உதவி செய்வார், அவர் உனக்கு உதவி செய்வார். அவர் காக்கையை கொண்டும் போஷிக்கிறவராக இருக்கின்றார். அவர் இல்லாத இடங்களிலே இல்லாத, அதாவது அவர் இல்லாததை இருக்கிற என்று அவர் அழைக்கிற தேவன். எப்படிப்பட்ட தேவன்? இல்லாததை இருக்கிற அழைக்கிற தேவனாக இருக்கின்றார். உங்களோட வாழ்க்கையில நீங்க இல்லையே நினைக்கிறீங்க, அவர்கள் இருக்குது வாழ்ந்து சூப்பர் அப்படியான தேவனாக இருக்கிறார். அப்படின்னாலே அவரை நாங்கள் உண்மையாக பின்பற்றும் பொழுது, அவள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிற வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு உதவியாக வாழ்க்கையின் படியாக அவர் இருந்து எங்களை நடத்துவார். அங்கு நாங்கள் பார்க்கிறோம் 7ஆம் வசனம் சொல்லுது, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அதாவது அவர் உண்மையில் நேர்மையை அதிகாலையின் வெளிச்சம் போல பிரகாசிக்க செய்வார். உன் சார்புக்கான நீதியை நட்பொழுதை போல பிரகாசிக்க செய்வார், நண்பர்கள் போல பிரகாசிக்க செய்வார். பார்க்கிறோம், அப்படியாக வெளிச்சத்தை அவர்கள் வாழ்க்கையை காட்டுவார். எங்களை கண்டு மன்னர்கள் கர்த்தரை காணத்தக்கதாக கர்த்தருக்கு செய்வார். மற்றவர்கள் பார்த்து வாழ்க்கையில் இப்படியான பிரகாசமே, இப்படியான ஆசீர்வாதமே, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, அது மாத்திரம் எங்களுக்கு நீதியை அவந்தனை செய்வார். வாழ்க்கையில் நீதியை எங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். இதை பார்க்கணும், அப்படியான ஆசீர்வாதத்தை இதற்குள்ளாக தரவல்லவராக இருக்கின்றார். 4வது பார்ப்போமானால், கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. Be still before the Lord and wait patiently for him. கர்த்தருக்கு முன்பாக அமைதலாய் இருந்து அவருக்காக பொறுமையுடன் காத்திரு. எங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? பொறுமையா இருக்கிறது. யாராவது கேள்விப்படுறீங்களா? சில வேளை பிள்ளைகள் வெளியே பிறக்குது, ஆனா டாக்டர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, மெடிக்கல் ரீதியாக ஒரு பிள்ளை 10 மாதம் சுமந்து எடுத்துதான் சொல்லுவாங்க. பிள்ளைகளை பேசும் பொழுது தாய்மார் சொல்லுவாங்க, நான் 10 மாதம் நான் பெற்று வைத்து பிரச்சனை எதற்கு நீ இப்படிதான் சொல்லுவாங்க. மாற்ற முடியுமா? இன்றைக்கு மேங்கோ சீசன் பாருங்க, எப்படி அடிச்சு கிழிச்சு கெரிகளை கொண்டு வர, ரெண்டாலும் மரம் வளர்ந்துதான் என்ன செய்யணும்னு சொன்னாலும் மேங்கோவை கொடுக்க முடியும். சில வேளை அது கூடுதலாக பழங்களை வருவதற்கு ஏதாவது காரியம், ஆனா வளரணும். சின்ன குட்டியா இருந்தா வளர்ந்து பெருசாக தான் கொடுக்க முடியும். ஆனா எங்களுக்கு கர்த்தர் உடனடியா ஆசீர்வதிக்க வேணும். நான் கர்த்தரை தேடுறேன்னு சொல்லி ஆலயத்துக்கு வந்த அப்படின்னா எனக்கு ஒரு நிலைமைக்கு எல்லா காரியம் நீங்கணும்னு சொல்லி, எல்லா காரியமும் நடைபெறணும்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம்? அப்படியான ஒரு நிலைமையை நாங்க செயல்படுகிறோம். எல்லாத்தையும் ஓகே, நான் 2 போனா 1 நடக்கல, அதுக்கு பதிலாக என்ன டிக்கெட் தான் கிடைச்சிருக்கு, அப்படியே நான் தரமாட்டேன். இப்படிதான் நான் நினைச்சேன், இங்க வந்தா ஆசீர்வாதம் கிடைக்குமே, இங்க வந்தா ஏதாவது கிடைக்குமே, கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிப்பார்னு பார்த்தா என்ன நட்டம் தான் வந்திருக்கு. ஆனபடியா இது பிரயோசனம் இல்லைன்னு சொல்லி நாங்க ஸ்டாப் பண்ணிடுவோம். என்ன அவருடைய டைமுக்கு நாங்க விட்டு கொடுக்க, அவருடைய டைமுக்கு நாங்க என்ன செய்வோம்? அதை பொறுத்திருக்காது இருக்கேன். அப்ப இங்க நம்ம பார்க்கிற கர்த்தர் சொல்ற காரியம் என்ன? அதாவது நீ அமர்ந்திருந்து நீ என்ன செய்? அவருக்கு காத்து பாருங்க. இன்னைக்கு நான் பார்த்தோம், நாங்க எத்தனை பேருக்கு நான் காத்திருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு சில பேர் பாப்பீங்க, நீங்க போய் ஃபிளைட் வருது 8 மணிக்கு, 10 மணி மட்டும் இருக்கு, விட்டுட்டா வந்துருவீங்க, காத்திருக்கீங்க. ஐயோ அவங்கள்ட்ட நான் நம்பி வந்துடா, நாங்க கூட்டி கொண்டு போகணும் சொல்லி 2 மணி நேரம் கூட்டி கொண்டு போயிருக்கீங்க. அங்க பார்த்தா என்ன இருக்குது? அதாவது அவங்களை காப்பாக்குன்றது 5, 10, 15, 20, 25 போய்கொண்டிருக்கு. ஆனா நீங்க அதை பெருக்காத காரணம் என்ன? அவருடைய நீங்க அன்பு செய்யறது. அப்படியான நாங்கள் என்ன செய்யறோம்? கடலுக்காக காக்கிறோம். நாளை பார்ப்போம்னு சொன்னால் எங்களுக்கு இன்ஸ்டன்ட் வேர்ட் எல்லாம் உடனே கிடைக்கும். நேற்று இந்த மாதத்தில் எனக்கு நேற்று முன்னாள் இந்த அதாவது 99 கால்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 75 வருடங்களா 75 இயர்ஸ் ஃபினிஷ் பண்ணிருக்கு. முதலாவது லண்டன்ல நான்
ஸ்டார்ட் பண்ணி பேருந்து மற்ற இடத்துல போய் இதனால உலகம் பூரா இந்த காரியம் நடந்து இருக்குது. அவங்க சொன்னாங்க அதாவது வந்து டூ மெனி டைனாமிக் கால்ஸ். காரணம் சொன்னால் முந்தி வந்து ஓடி போய் வீட்டிலே போனில ஓடி போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் என்ன செய்யணும், அதாவது ஒரு டெலிபோன் பூத்துல கால் பண்ண முடியும். இப்ப வீட்டுல இருந்து போற வழியில எல்லாம் அடிக்கிறாங்க. அதனால வந்து கூட வால்யூம் ஆஃப் கால்ஸ் வந்து குவாய்ட் லாட் பார்க்கணும். ஏன்னா இன்ஸ்டன்ட் எங்களுக்கு அதைத்தான் எதிர்பார்க்கணும். எங்க அப்பா கூட இந்த இடத்துல ஒரு கட்டத்துல அவன் இமெயில் பாக்குறேன்னு சொன்னா அவ்வளவு கஷ்டம். அப்ப நான் கொஞ்சம் சர்ச் முடிஞ்ச பிறகு நீங்க என்ன செய்யுங்க, போன் அப்புறம் வந்து அனுப்பிட்டு பாருங்க. இன்ஸ்டன்ட் கர்த்தர் அப்படியா இன்ஸ்டன்ட் வேலை செய்யவே இல்லை. அவர் சரியான முறையில சரியான காரியத்தை செய்யறது. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்ட ஒன்று சொன்னால் சரியான அத்திவாரம் போட்டு சரியான முறையிலே எந்த புயலும் அடித்தாலும் அவர் விழாதபடி செய்கிற தேவனா இருக்கபடினாலே அவர் என்ன செய்வார், நாங்க இலங்கையிலே நல்ல நாம இருக்கு என்ன செய்வாங்க, அதாவது எனக்கு நல்ல நாம இருக்கு அத்திவாரத்தை போட்டுட்டு காலம் ரெண்டு தண்ணி ஊத்துக்குவாங்க. இப்ப யோசிக்கிறேன் இவங்க ஒன்றும் தண்ணி ஊத்துறாங்க என்ன யோசிக்கிறவங்க இவங்க எல்லாம் தண்ணி நாம இருக்கவங்களுக்கு தெரியல. அது வந்து மதுல பட்டினாங்கன்னா தண்ணி ஊத்துவாங்க. கலவை சரியா போறதால தண்ணி ஊத்தினா தான் விழுவோம். ஆனா இப்ப வந்து இங்க ஒரு வித்தியாசம் முறை கல்வி செய்யறபடி அப்படி அந்த காலத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நாங்க பார்ப்போம்னு சொன்னா சிவில் இன்ஜினியர் இருக்க நீங்க கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்றது பார்த்தோம்னு சொன்னா அந்த நாட்கள் எனக்கு நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து அப்படியே ஓடி 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 தண்ணி ஊத்துவான். சின்ன பிள்ளைல வந்து கூடுதலா. அப்ப கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை கட்டோடும் சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டோடும் சொன்னார். கர்த்தருடைய ஒவ்வொரு காரியத்தையும் கட்டோடும் சொன்னார். இட் டேக்ஸ் டைம். அவனுக்கு கிடைச்சிட்டு அடுத்த நாள் எனக்கும் கிடைக்கிறேன் நீங்கள் கர்த்தரிடத்திலே நீங்க என்ன செய்யக்கூடாது, ஆகி விடக்கூடாது. ஐயோ அந்த குடும்பத்துக்கு மாத்திரம் எல்லாம் கிடைச்சிச்சு, அவங்க பிள்ளைகள் எல்லாம் நல்லா வந்துட்டாங்க, நான் எனக்கு மாத்திரம் ஒன்றுமே வரல நீங்க என்ன செய்வார்கள். கர்த்தரை நீங்கள் வந்து உள்ள உங்களுடைய காரியத்தில் கர்த்தர் சரியா முறையிலே காட்டுகிறார். அதாவது நாங்கள் பார்க்கின்ற எகிப்து தேசத்திலிருந்து அதாவது ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து வரும் பொழுது குறுக்காக போய் கெதியாக போகக்கூடிய நிலைமை இருந்தும் அவர் சுற்றி அவர் கூட்டிக் கொண்டு போறார். காரணம் என்ன, ஜனங்கள் வந்து இதுக்குள்ளால இந்த குறுக்காலே போயிருந்தால் அங்க நடக்கிற யுத்தத்தினாலே மனமடிந்து போய்வார்கள். மனமடிந்து போவதனாலே திரும்பியும் வந்து அடிமைத்தனத்துக்கு போய்வார்களுக்காக அவருடைய சுற்றி கூட்டிக் கொண்டு வருகிறார். எனவே இந்த நாளைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில வேளைகளில் இருந்தால் தூரமாக காரியம் வச்சிருக்க நோக்கம் சொன்னால் எங்களுடைய பெனிஃபிட் எங்களுக்கு நன்மைக்காகத்தான் காரியங்கள் செய்கிறார்கள் நாங்கள் அறியவில்லை. அதனால என்ன செய்யறோம், விட்டுட்டு திருப்பி அடிமைத்தனத்துக்கு போகிறோம். எங்களுக்கு காரியம் நடக்கல என்று சொல்லி நாங்கள் கர்த்தரை விட்டு ஓடி நாங்கள் மீண்டுமாக அடிமைத்தனத்துக்கு நாங்கள் கடந்து செல்கின்றோம். எனவே நாம் பார்க்கிறோம் வேதம் சொல்கின்றது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவனுக்கு காத்து காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. எங்களுக்கு எரிச்சல் என்னையா நான் சேர்ச்சுக்கு போறேன் பார்த்தா அவங்க ஒன்றுக்கு சேர்ச்சுக்கு போறேன் எல்லாம் அடாத்து செய்யறாங்க, அவங்களுக்கு எல்லாம் நடக்குது, நான் ஒத்துமையை நடக்கிறேன் எங்களுக்கு எரிச்சல் இருக்குது. அவனுக்கு ஏதாவது செய்யணும் நான் ப்ரே பண்ணே இருக்கிறோம், மற்றவர்களுக்கு எல்லாம் நஷ்டம் ஆகும் சொல்லி நாங்கள் அப்படியாக நிற்கிறோம். நான் அதில் நிற்கிறோம். நாங்கள் ஆண்டியா இருக்கோம், அவங்க வந்து எல்லாம் கட்டிக்கொண்டே போறாங்கன்னு நாங்கள் நிற்கிறோம். அதான் தெரிஞ்சு சொல்லி அப்படி செய்யாயா அப்ப நிற்கா சிறிய கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டு பொல்லாப்பு செய்த ஏதுவான எரிச்சை உணர்த்து வேண்டாம், எரிச்சைப்படாதே இவற்று கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீ போய் எந்த காரியத்தை நீ செய்யாதே இவற்று பேச அஞ்சு நீ எல்லாம் அப்படி எல்லாம் கர்த்தர் அடாத்தால அனுபவம் இருக்க என்ன மேல நேர்மையா அட என்ன நோக்கம் சொல்லுங்க நல்லா இருக்கான் நோக்கம் நல்லா வந்துட்டான். அதனால நாங்க என்ன செய்ய வேண்டாம், என்னவே நடன்னு சொல்ற நோக்கம் வந்து உண்மையா இல்ல, இப்படி நடந்தா நீ உண்மையா மாட்டுப்பட போறா இல்ல, அது நோக்கம் என்ன சொன்னா நீ நல்லா வாழையாப்பா அப்படி என்ன வேலை ஆண்டியா இரு என்று சொல்லி என்ன சொன்னாங்க. எரிச்சல் வந்து என்ன செய்ய ஆலோசனையா போகின்றது. எங்க நான் பாடுபடுற வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்றதால நீ விட்டு இல்லையா, அது எனக்கு தெரியும். அதுதான் நீங்க சங்கீதக்காரன் சொல்ற வாழ்க்கையில பொல்லாப்பு, அதாவது கோபத்தை இழந்து உக்கிரத்தை விட்டுவிட்டு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கொஞ்சம் பொருள் நான் உண்மையா உங்களுக்கு என்ன இமிகிரேஷனுக்கு அல்லது வந்து நான் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு அது சொல்லி போறேன். அப்ப நம்மளுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறோம். பாடம் நிற்கிறான் நோக்கம் என்ன, கிறிஸ்தவ அன்பில்லை, அவங்க உண்மையாக கர்த்தருடைய வாகனத்தில் உண்மையாக அவங்களுக்கு மனதில் போகணும். இந்த அநியாய முறையை வாழ்நாங்கள் அதனுடைய முடிவு எப்படியா இருக்க போகுது, முடிவு அவன் நரகமா இருக்க போகுது, முடிவு தண்டனைக்குரியதா இருக்க போகுது. அவங்க என்ன செய்ய end of the day அவங்க பிரிசனுக்கு போக வேண்டிய விளைவு இருப்பது அப்படியான கருதாமல வந்துட்டாங்க என்று சொல்லி அப்படியான காலம் அந்த எரிச்சல் அவங்களுக்கு தேவையில்லை. அவனுக்கு அப்படியே
உங்களை கர்த்தரை காணும் சரியான முறையிலே காரியங்களை சம்பாதிக்கணும் என்ற அந்த மலையோடு ஜனங்கள் வாழணும், சரியான முறையிலே காரியங்களை செய்யணும் என்று நீ மன்னாடவன்மையோடைய அதற்கான எரிச்சப்படக்கூடாது. வேறு தெளிவாக சொல்கின்றது. அதாவது பொல்லாப்பு செய்கிற ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கடைசியா பார்க்கலாம், பொல்லாதவர்கள் அனுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறோ பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். ஆறு காத்திருக்கிறார்கள், கர்த்தருக்கு காத்திரர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். நீங்க என்ன செய்றீங்க? கொஞ்சம் ஆசீர்வாதத்தை நீங்க எதிர்பார்த்துக்கொள்வீங்க, கர்த்தர் நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வாயாப்பா. நீ உண்மையான பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக உன்னை நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன், பெரிய ஒரு விடுதலைக்காக உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீ நினைக்கிறேன் கொஞ்சம் தான். நான் ஏற்கனவே இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு சிறுலையும் தாயும் ஒரு இடத்துல போனாங்களா, அங்க எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தா அந்த மனுஷன், அதாவது அந்த பெரியவர் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தார். அவர் சொன்னார், எடுத்துக்கொள்ளுங்க எல்லா பிள்ளைகளும் கொடுத்தார். ஆனா இந்த பிள்ளையை டேர்ன் வரும்பொழுதே தாயார் சொன்னாங்க, எடுப்பான். அவன் சொன்னா, நான் எடுக்கவே மாட்டேன். என்னையா அவன் எடுக்க சொன்ன எடுக்க வைக்கிற அவருக்கும் சரியான கஷ்டம். எடுக்கவே மாட்டேன், நீங்களா தாங்கன்னு சொன்னாங்க. தாய்க்கு பிரியான என்ன அந்த ரெண்டு என்ன கொடுக்க போது ஒரு எடுத்து அவன் அள்ளி எடுக்கலாமே என்று சொல்லி தாய்க்கு கொஞ்சம் யோசனை. ஆனால் அவர் என்ன செய்தாராம்? கேட்டபோது அள்ளி கொடுத்தாரா. தாய் போக கேட்டாராம், இங்க வா, ஏன் அடம்பிடிச்சிருங்க? எடுக்க சொன்னா எல்லா பிள்ளைகளும் எடுத்தாங்க, எனக்கு பரிசு எடுத்து விட்டியே, ஏன் எடுக்க அப்படின்னு பிள்ளை சொன்னாராம், நான் என்ன சின்ன கை, நான் எடுத்தா கொஞ்சமா எடுத்திருப்பேன், அவர்கிட்ட பெரிய கை, அள்ளினா கணக்காக காத்தான்னு சொன்னேன். நாங்க இதே மாதிரி தான் நான் நினைக்கிறோம். அந்த தாயார் நாங்க நினைக்கிறோம், கொஞ்சம் நான் நினைக்கிறோம். கர்த்தர்களுக்கு அள்ளித்தர ஆசையா இருக்குல்ல. கர்த்தர்களை நாங்கள் சரியான முறையில் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளைக்காக காத்திருக்கும் போது நினைக்கிறோம், கொஞ்சம் காணும் ஐயா, அவ்வளவுல போய் நாங்க என்ன செய்வோம், பழைய வாழ்க்கைக்கு போ, இவ்வளவு காணும், அதுவும் காணும். நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகின்றேன், உன்னை விடுவிக்க விரும்புகின்றேன், எல்லா விதமான காரியத்திலும் உன்னை உன்னுடைய பிள்ளைகளை நான் என்ன செய்யும், சரியான நடத்தி இந்த பொல்லாத உலகத்தில் உன்னை மீட்டு உன்னை சந்தோஷமாக சமாதானம் நித்திய வீட்டுக்கு நான் அழைத்து செல்ல நான் உண்மையாக பிரியப்படுகின்றேன். ஆனாலும் நீ என்ன செய்யற காண வேண்டியிருக்க. பழைய பாட்டுக்கும் புதிய பாட்டுக்கும் இயேசு கிறிஸ்து வருகைக்கு விடப்பட்ட காலம் கிட்டத்தட்ட 435 வருடங்கள். அது உலகத்திற்கு மீட்பு வரணும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் அங்க அவதிப்படையது காத்திருந்தார். உரிய நேரம் வரும்பொழுது தன்னுடைய திருக்குமாரன் உலகத்துக்கு அனுப்பினார். தான் சரியான உரிய நேரத்திலே காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். எங்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், அதாவது சிறு பிள்ளைக்கு கிரேசி மெர்சிக்கு நாங்கள் ஷார்ப் நைஃபை கொடுக்க மாட்டோம். காரணம் அவங்களை ஹேண்டில் பண்ண தெரியாது. தங்களை என்ன செய்வாங்க அவங்களுக்கு சேதப்படுத்திக் கொள்வாங்கன்றதுக்காக நாங்கள் கொடுக்க மாட்டோம். சிறு பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் நான் கொடுக்க மாட்டேன். காரணம் அவங்களுக்கு அன்பு இல்லையா, அன்புயுக்தமா நான் கொடுக்க மாட்டோம். எனவே கர்த்தராகிய உலக தாய் தகப்பன் மாறே நாங்கள் விடவா ஜாக்கிரதையா இருக்கோம். This is not the time. வயது இருக்கு 60 to 70 பிரதானிக்கு டிரைவ் பண்ண முடியும். இதுக்காக நான் பணக்காரன் ஐயா, என்ற பிள்ளை பாயின 10 வருடத்துல நான் முதல் சொல்லி காரை கொடுத்தா நடக்கும், கொண்டு போய் அடிச்சு செத்து போயிரு. அப்ப நாங்கள் உலக தகப்பன்மா தாய்மாரக்கூடிய நாங்கள் பிள்ளைகளுக்கு அன்புக்காக சில காரியங்களை கொடுப்பதை உரிய நேரத்திலே கொடுப்போம் என்று சொன்னால், எங்களை படைத்த தேவன், எங்களை கண்மணி போல காக்கிறதவன், எங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறதவன், எங்களை ஆசீர்வதிக்க இருக்கிற தேவன், எங்களை சரியான பாதுகாத்தை நல்ல மேய்ச்சலே எங்களை கொண்டு போய் விடுகிற தேவன் உரிய நேரத்திலே உரிய காரியங்களை செய்வார். ஒன்றில் நாம் நினைக்கணும், காத்திருக்கிறவன். இதனாலே அப்படியான தெய்வம் எங்கள் மத்தியில் இருக்கிறார். நாங்கள் காட்டணும். கர்த்தராகிய தேவன் பிலிப்பியரிலே அங்கு பவுலானவர் சொல்கின்றார், ஒன்று சொல்கின்றார், என்ன சொல்கின்றார்? நான் அனந்தாயிற்று அல்லது முற்றும் தெரியானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் கொண்டு வருகிறேன்.